தாளத்தை முடித்தேன். யாரு 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 அவர்தே சாவறீங்களா? அந்தான போய் சாவறீங்க. அந்தான இடத்துல எந்த பக்கம் அடி அந்தான போய் அடிக்கிறீங்க. கொத்தல குடுத்து பேசி. 2500 சம்பளம் ஆளு பப்புண்ட டேய். அவட்ட அப்படியே திருப்பி போடு. யாருக்கும் சாலா குதில அவட்ட வச்சிக்காத. நான் நினைக்கிறேன். யாரா டேய். என்ன அப்படி என்ன நினைக்கிற? பவுடர் ஓசி போட்ட டேய். அண்ணா கேட்டீ. என்னன்னா பிரச்சனை? என்ன உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். சரியா 2000 கொடுக்கும். 1000 ரூபாய் ஒரு நிக்க வச்சு அடிக்கிறான். ஒரு படுக்க வச்சு அடிக்கிறான். வாட நிதி கொடுக்கல. வாட என்ன பண்ணுவ? நான் ஏன் ஊத்தாறப்ப சண்டை பண்ணிட்டு இருக்கீங்க? கொடுத்துட்டுங்க. எப்படி ஓடி போய் வாங்கிட்டு போய் குடிச்சு விட்டான். இல்லுமா? நீ குடிக்கறான். ஆற பத்திராக சொல்ற. என் நறுவாய் தோலா. சொல்லுங்க பள்ளக்காடு வாளா. அடிங்க பொத்து பொத்து. கேக்குறான் டவுசர் போடுறா. போறதுதான் தான நடந்துட்டு இருக்கேன். போடுறா டக்குன்னு. சும்மாவா இருக்கற? ஆமா சும்மா தான் இருக்கறேன். பட்டுல போட்டு விட.
ஏன்னா விஜயனா இப்ப சும்மாதான் இருக்கா பட்டுன்னு போடுமா செத்த நேரம் கழிச்சு சும்மாதான் இருக்குன்னு என்ன பண்ண சொல்லுவா சுண்ணி ஓம்பு சொல்லுவா எந்த கொடுக்க மாட்டேனாடா வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றேன் அதுவும் இல்லையா கேட்டீங்க இங்க கீழே அடிக்காது சாகுற மாதிரி எங்க அடிக்கணும் என்ன இருந்தாலும் சென்ட்ரிங் வேலைக்கு போற கூச்சில இவ்வளவு கோவம் மகாராஜா என் அமைச்சரே என் அமைச்சரே அந்த பதவி எனக்கு இன்னும் கிடைக்கலீங்க என்னது அமைச்சரே என் புத்தி மந்திரி அன்பா நான் வருந்தர் வாயில் என்னை யாரிடம் புரிந்தாய் எனக்கு என்னங்க தெரியும் ஊர் பக்கத்தோட அப்படியா சொன்னதாங்க தெரியும் சொன்னால் தெரியும் சொல்லாத விட்டால் கட்டது தெரியும் கடையோட பெருமை ஐயா பிள்ளை உனக்கு கிடைக்கலாம் கல்வி கல்வி சிரத்தமா பேசணும் படித்தவருக்கு தெரியும் பிள்ளையோட பெருமை அந்த தேவலோகத்தில் சபைக்கூடிய அப்படியா தேவூர் சபை செட்டி போட்டு தேவர் தேவர் அவனே அடிச்சுட்டு அவனே அவனதான் அவங்க சரி விட்டுருவான் தேவர் சபை தேவர் சபை இந்த புராணத்தில் சபைக்கூடிய அப்படியா ராஜ குடிமான சபை ராஜ குடிமான சபையில ஆடவர் தப்பமார்கள் பெண்ணாபிட அரங்கர் பெரியார் பெரியார் ரயிலுக்கா போறா ஏன் நீ செம்ப எடுத்துட்டு போற பொறுமையா தான் பேச கூட்டத்துக்கு கோயிந்தா போறதா நீ அரங்கரா போறியா பொறுமையா பேசுங்க யாவற்ற வேறம் அலை கடல் போல அமர்ந்து இருக்காங்க இன்னும் சேலம் மாவட்டம் ஆமா ஆட்டுறீங்களா சேலம் சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் தஞ்சை வட்டம் ஐயா காட்டூர் ஸ்ரீ கலைமகள் கவிஸ் நாடக சபா இந்த கோவிந்தராஜ் கோமாளி வாதியார் சார்பாகும் இந்த ஊர் முதலமைச்சர் சார்பாகும் என் முத்தான முதற்கண் சாமி நாட்டுக்கு நாடு அதான் நாடு அருவி விரைவிங்கிறத அழகு திருவண்ணாட்டின் பெயர் என்னப்பா அழகு திருவண்ணாட்டின் பெயர் என்ன தமிழ்நாடு அந்த அந்த பையனுக்கு கூட தெரியும் தமிழ்நாடு தமிழ்நாடு ஆமா தமிழ்நாட்டுக்குள்ள என்ன ஊரு என்ன ஊரு கிராமம் என்ன கிராமம் புளிதிகாடு கிராமம் என்ன புளிதி மண்ணு புளிதி என்ன மண்ணு புளிதி மண்ணு என்னடா புளிதி ஊரு பேரே யாரு மக்களுக்கு பேச மாட்டேன் நீ நல்லா வீட்டு ஊர்ல போனோம் எனக்கு என்ன ஆகுது எனக்கு என்ன ஆகுது பங்காளி ஆகுது சொல்லுங்க என்ன ஊர் அது செம்பளிச்சாம்பாளையம் இன்னும் செம்பளிச்சாம்பாளையம் என்றால் 5 வருஷம் போகணும் செம்பளிச்சாம்பாளையம் சம்பளம் வாங்குறதுக்கு ஆமா என்ன தெரியாது எனக்கு என்ன ஊரு உனக்கு தெரியாது எத்தனை பாக்கு வாங்குறது நானு ஆளுங்களுக்கு கூத்துருக்குன்னு சொன்னதாரு நானு வண்டி டிரைவராரு டிரைவர் நானு வண்டி என்னதில்ல ஏன் என்ன விடிகாலம் ஸ்ரீராம் பயில நினைச்சுக்காரங்க டியூ கட்டலையா டியூ கட்டாதான் சுத்தி தெரியல செட்டு வாஜியார் யாரு நானே செட்டு கோமாளி யாரு நானே எல்லாத்துக்கும் சோத்த போட்டதாரு நாயில ஊர்க்காரங்க இல்ல கூட்டிட்டு போய் நானு நீ தான் வாங்கி கொடுத்தா எப்பா இத்தனை வேலையை பண்ணிட்டு ஆளுக்கு மொத 10 மணிக்கு நீ தான் வெளியவே வந்திருக்க எப்பா இவ்வளவு நேரம் ஊர் பேர் தெரியாம கூத்தாடிட்டு இருப்ப நான் வாங்குறத மட்டும் நான் சொல்லிவிட்டு நீ கொல்லா விட்டு நீ சொல்லுப்ப அந்த பாதி பார்த்து நான் தான் சாப்பிட்டா நீ மட்டும் பிச்சை பார்த்து நெய்யோட கொடுத்தாங்க கொடுத்துருப்பாங்கடா நெய் விட கொண்டு பேசலாம் நான் கொடுக்க மாட்டாங்க என்ன ஊரு கரிசல்பட்டி அந்த ஊர் பேர் என்னன்னு கேட்டா தமிழ்நாட்டுல மொத கூத்தாடி ஒரே உங்களை அருணாகௌரில் கொட்டி விட்டாங்க கரிசல்பட்டி என்னால ஒரு சொந்தமான தாய்த்திரத்தை வச்சனாலாகும் மச்ச நாட்டிலே இதற்காக இந்த அரங்கேற்றங்கள் வேறுதல் காரணமாக சீட் எடுத்தாயா 2 லட்சம் ரூபாய் போட்டு 3 லட்சம் ரூபாய் வந்துச்சு அதுக்கப்புறம் 2 லட்சம் ரூபாய் போட்டு 3 லட்சம் ரூபாய் எடுத்தேன் நான் ஒரு சீட்டு போடல பூஜையை போட்டிருந்தேன் அதை நான் வாங்கிட்டேன் அதையோட கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் கொடுத்துருப்பாங்கல்ல பேப்பரை வச்சுதான் பிளாட் வச்சாங்க 4 பேரம்மா சரி கண்ணாடி மாரியம்மன் துணை அதாவது கண்ணாடி மாரியம்மனுக்கு வைத்த வேண்டுதல் ஆமா வேண்டுதல் நிறைவேறிய காரணத்தினால் வேண்டுதல் வைத்த குடும்பத்தினர் யார் யார் தெரியுமா யார் யாருன்னு இதுல போட்டிருக்குடா சொல்லு எம் ராஜி மேஜர் எம் ராஜு மேச்சேரி அப்புறம் போட்டிருக்குதா அது இல்லடா சித்ரா ராஜு ரமேஷ் ராதா மற்றும் முருகன் பிரசன்னா சங்கீதா
சங்கீத், சின்ன பொண்ணு இவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஓரிரு சதுரநாட்டியம் வச்சிருக்காங்க. படிப்பேன் எழுத்து கொஞ்சம் சின்னதாக பெருசா எனக்கு கண்ணு தெரியாது. கண்ணாடி போட்டுக்கலாமாப்பா? குடும்பத்தார் ஒன்றாக சேர்ந்து வைத்த வேறுதான் நிறைவேற காரணத்தால் ஒரு இரவு தெருக்கூத்து வச்சிருக்காங்க. அந்த குடும்பத்தினர் எப்படி இருக்க வேண்டும்? எதமும் மூலம் தங்கமுகமாக இருந்து கூட்டம் குலையாமல் கொண்ட போய் வாடாமல், அதாவது ஆண் பிள்ளை போன பக்கம் வருஷப்பட்டாண்டு பெண் பிள்ளை போன பக்கம் பெத்து பெருகி வாழையடி வாழையடியாக வம்சம் வளர வேண்டும் என்று அந்த பழனி முருகனை வேண்டிக் கொள்கிறோம். இந்த அரங்கேற்று செய்துள்ள நாடகம் என்ன நாடகம்? மகாபாரதத்தில் ஒரு பாகம் வழங்கப்பட்ட ஆறாவது காமதேவ பருவதம். இல்லை என்றால் சித்திரசேன சண்டை. இந்த நாடகத்தில் ஒரு வீர தீரம் அந்த ஓட்ல காட்டு. என் புஜபலப்படி கூட எங்க இருக்குது? போலாம். இந்த மாதிரி 5 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி கூத்து பார்க்க கூடாது. இவன் என்ன வேற ஓட்டுற மாதிரி பிடிச்சிக்கிட்டான். இப்ப என்ன சொல்லி போட்டு நானு எதன் வாய் திறந்து பேச எதுவுமே பார்த்து மாட்டேங்கிறேன். என்ன சொல்லி சட்டா போல இருக்கிறான். ஏதாவது தெரிந்தவா என்ன உனக்கு? சுத்தமா தெரியலையா? எப்படி செய்வா? அண்டரட சராசரம். அண்டரட சராசரம். நீ அண்டரண்ட எடுத்தியா? அண்டரட சராசரம். அண்டரட சராசரம். 1008 அண்டம். 6 கோடி பூமண்டலம். 6 கோடி பூமண்டலம். 8 திக்கு 16 கோலங்கள். 8 திக்கு 16 கோலங்கள். அதெல்லாம் விதல பாதாள சொர்க்கம். அதெல்லாம் விதல பாதாள சொர்க்கம். எதல விதல? ஏய் அதலனா. அதலனா? அதெல்லாம் தெரியல. வாயதுலையா? ஏய் அதெல்லாம் விதல லோகங்கள். லோகங்கள். அதெல்லாம் விதல பாதாள சொர்க்கம். அதெல்லாம் விதல பாதாள சொர்க்கம். கீழே லோகத்தில துருத்தோக மன்னன் வருகிறார் என்றாலே இடிடி இடிடி உங்களோட பேரு ஈரப்புள்ளி துரிச்சோதனை. ஈரப்புள்ளியா?
வீரப்புலி வீரப்புலி துர்ச்சோதனன் வந்தாலே வீரம் கிட்டி கிட்டின்னு நட்டுங்க ஈரோட லோகமோ உனக்கு ஒரு போடுறீங்கன்னா நட்டுக்குள்ள எடுத்துக்கோ வீரப்புலி துர்ச்சோதனை வீட்டுல எடுத்துருப்பாங்களே தாய் தந்தை யாராப்பாங்க இப்படி வீர தீரத்தோட சுமந்த வெட்டெடுத்திருப்பாளே என்னுடைய மாதா பாருங்க ஏண்டா என்ன இவ்வளவு விவரமா கேக்குறிய உன்னையும் பெற்றெடுத்திருப்பாங்களா என்ன செஞ்சு விட்டு உனக்கு செஞ்சு என்னைய வளர்த்தி வளைவு செஞ்சிருக்காங்க உன்னையும் பெற்றிருப்பாங்களா அப்பா அம்மா யாரா என்னங்க எங்க அப்பா அம்மா சதுவு சாதாரணமா சொல்றா எங்க அப்படி எங்க அம்மாவும் யாரு பெத்தாங்க யாரு இப்ப சொல்றேன் பாரு எப்படி 1992ல 1992ல நான் பிறந்தேங்க நீ பிறந்திருக்கா ஆமா பரவாயில்ல எப்ப 1992ல 1991ல எங்க அம்மா பிறந்திருக்கா என்ன ரிபேஸ்லியா என்ன ரிபேஸ்க்கு போச்சு அதெல்லாம் எப்பறா ஒரு வருஷம் டிஃபரன்ட் அது எங்க சௌரி ஊனு தான் கேட்கணும் 1990ல எங்க அப்பா மறந்துட்டாங்க சண்டாரா என்னடா 3 வருஷத்துல முடிச்சுட்டீங்க ஆமாங்க எங்க அப்பா பேர் கேட்டியா என்ன பேரு உலகத்துல அந்த பேர் எங்கேயுமே ஆதார் கார்டு என்ன பதிவு பண்ணல உலகத்துல யாருமே என்ன பண்ணல ஆமாங்க என்ன பேர் அப்படியேப்பட்ட பேர் எங்க அப்பா பேரு என்ன பேரு எங்க அப்பா பேரு ஜனவரி எங்க அம்மா பேரு பிப்ரவரி எங்க தாத்தா பேரு ஜம்பரவரி டெம்பரவரியா வரி வரின்னு ஏண்டாப்பா ஏன் அப்படியே ஒரே வரி வரி அப்படியே வரிசையா வருது கோயில் விசாரணை பண்றாங்க கோயில் போடுறாங்க எத்தனை கூத்து விடுறாங்க போடுறாங்கல்ல கூத்து ஆடி பிடிச்ச மாட்டாங்க அதெல்லாம் வேண்டல் கூத்துங்க அந்த மாதிரி எங்க அப்பா பேரு ஜனவரி எங்க அம்மா பேரு பிப்ரவரி எங்க தாத்தா பேரு டெம்பரவரி அப்படி சரிப்பா உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்ரா அண்ணன் தம்பிக்கு 3 பேரு யாரு சின்ன பேரு கிண்ணி நடுவான பேரு விண்ணி நான் பேரு இன்னுமா பேரு வைப்பாங்க சுப்பிரமணியா சரிப்பா இன்னொரு வாட்டிங்க உங்களையும் எடுத்த தாய் தந்தை என்னை பெற்றெடுத்திருப்பாளே ஒரு சந்தேகம் சங்கரியில வந்து சுண்ணி கோமாளி எதுனா வந்து கேக்குறது சுப்பிரமணி இப்படி வீர நேரமா வந்திருக்கீங்க உங்களையும் எடுத்துப்பாங்களே வீரப்புலி துர்ச்சோதனை எங்க அம்மா ஏய் எங்க அப்பா அப்படியா வாடா சொல்றேன்
என்ன 10 மாதம் 10 மாதம் 300 நாள் 300 நாள் 3000 தசம நாடி நாடி சுமந்து பெற்றெடுத்தாலே பொறுமை ஏங்க 10 மாதம் 300 நாள் 3000 தசம நாடி அங்கத்தில் வீட்டு எடுத்தாங்களே தாய் தந்தை யாராப்பா ஏப்பா இவரு வீரபுலி துடிச்சாரு தாய் தந்தை பேர் சொன்னாதான் தெரியும் யாருங்க அன்பா அதாவது என்ன பெற்றெடுத்த என்னுடைய மாதாவும் காந்தாரி எனக்கு தோளால் தொட்டில் கட்டி தொடவீதி நடவடிக்கை வாடா மகனே மறுக்கால இளவரசா என்று சொல்லி என்னை வளர்த்து வாலிபம் செய்தாலே என்னுடைய தந்தையாரோ திருதராட்டிய மன்யம் திருநாட்டி மாமன் நடக்கும் ஆமா காந்தாரி அம்மி நடக்கும் சரியாக எத்தனை வயசு நீ எப்ப தொழுது அப்ப சாப்பிடு சரியாக நாங்க எத்தனை பேர் தெரியுமா பிறந்தோம் அதாவது எங்க அப்பா என் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க நாங்க 100 பேரு சரியாக 100 பேர் சரிங்க நாங்களும் துரியோதனோட கூட்டம் டெல்லி அஸ்தாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய அதாவது கௌரவர்கள் நாங்க 100 பேரு சரியாக கௌரவ வரைக்கும் 100 பேர் வெள்ளை மலை போனா விடுறோம் என்னது கௌரு ஏண்டா நாறு கௌரவத்துக்கு வந்திருக்கோம் கௌரவர்கள் 100 பேரு ஆமாடா ஆமாடா அப்படி நாங்க 100 பேர் இருந்துட்டாங்க ஒரே ஒரு தங்கச்சி இருக்கிறோம் அவ பேரு துர்ச்சடை துர்ச்சடை ஆமா ஏங்க அப்படி அவங்களோட பிறப்பு வரணும் தான் சொல்றீங்க ஏங்க நீ டெல்லி அஸ்தாபுரத்தை ஆளக்கூடிய உங்களோட பேரு வீரபுலி துர்ச்சோதனன் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு காலாகாலத்துல கல்யாணம் முடிச்சு கருமாந்திரம் எடுத்து விட்டாங்களா கல்யாணம் தான் பண்ணுவாங்க கருமாந்திரமோட இருப்பாங்க கல்யாணம் ஏன்னு கேளு எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அதனால தான் கஷ்டம் முடிச்சு அப்படியா ராமருக்கு தெரியும் என் வரலாறு சொல்றா ஆமா மோடு பண்ணா போதுமே 3 மணிக்கு வந்துடுறாரு என்னுடைய தேவியார் பேர் என்ன தெரியுமா மடத்துங்க உங்களை மாலிட்டாங்க மங்கையார் யாருங்க என் தேவியா யார் தெரியுமா? 10 பந்தலிலே 10 பேர் மத்திய சொந்தக்காரல ஏண்டாப்பா பச்சை பந்தல்ல 10 பேர் தான் இருந்தாங்களா? இல்லப்பா பெரியவங்க 10 பேர் 10 பேர் மத்தியில நான் தொட்டு தாலி கட்டிய என்னுடைய தேவியால் பெயரோ திருமலை மாது
திருவனா டேய் திருமலை மாது திருமலையா திருவினை மாதுடா ஓ திருவினை மாது திருவினை மாது திருவினை மாது சரிங்க அப்படித்தாலும் நான் வந்தனே என்ன காரணம் தெரியுமா அச்சிக்கிறோம் அரவு படிக்கிறோம் பண்ணணும் அப்ப கூட்டம் சொன்னாங்க முதல்ல சொல்ல வேண்டியதா 6 சம்பளம் வைப்போம் அதனால எங்க அண்ணனை பார்க்க போனோம் அதுக்கு முன்னாடி அப்படி அன்பா எங்க அண்ணனை பாக்குறதா இருந்தா என் தேவையால் அழைத்து அவளோட ஒரு வாய் வார்த்தை சொல்லுமில்ல அதனால கூட்டிட்டு வா